Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A body is thrown vertically upward with the initial velocity 20 meter per second. When it reaches the highest point of the trajectory, another body is thrown up from the same initial point in same velocity. Okay. நல்லா வரும். ஒரு பாடி இருக்குது சார், ஒரு பாடியை நீங்கள் கீழேருந்து மேலே தூக்கி எறிஞ்சிருக்கீங்க. ஏதோ ஒரு வெலாசிட்டி u ஸ்பீடில் தூக்கி எறிகிறீங்கன்னு வச்சுக்கோ. கொடுத்துருக்கானா வெலாசிட்டி என்ன 20ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். 20 ஸ்பீடில் நீங்கள் தூக்கி எறிகிறீங்க. இந்த பாடி மேலே போயிருக்குமா போயிருக்காதா? போயிருக்கும். எவ்வளோ டைமில் போயிருக்கும்? 2 செகண்டில் மேலே போயிருக்கும். ஏன்? ஏன்னா 20 ஜிஆர் டிவைட் பண்ணால் டைம் கிடைக்க போகுது. இப்போ 2 செகண்டில் மேலே போயிருக்கும். 2 செகண்டுக்கு அப்புறம் இங்கேருந்து இன்னொரு பாடி அனுப்புறீங்க. புரியுதா? இப்போ இந்த பாடியும் மேலே போகுது. இப்போ என்ன கேட்குறாங்க? தென் ஹைட் அட் விச் தே வில் மீட் இஸ் 10 மீட்டர். 2 பேரும் 10 மீட்டர் ஹைட்டில் மீட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேரும் எங்கே மீட் பண்ண போகிறாங்க? ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க, ஒருத்தவங்க இங்கே இருக்கான். இதோட ஹைட் எவ்வளோ? 20 மீட்டர். இதெல்லாம் பேசிக். எப்படி சார் ஹைட் கண்டுபிடிச்சிங்க? வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா வெலாசிட்டிலேருந்து டைம் கண்டுபிடிச்சிக்கலாமா? டைமோட ஃபார்முலா என்ன? v/g. v என்ன? 20, கிராவிட்டி வந்து 10. அப்போ 2 செகண்ட்ஸில் ஆப்ஜெக்ட் மேலே போயிட போகுது. ஹைட் வேணும்னா half gt ஸ்கொயர் போடு. இப்போ 10 into 2 ஸ்கொயர் by 2. இது கேன்சல் ஆச்சுன்னா 20 மீட்டர். இது இல்லாமல் ஷார்ட்கட். சரியா? இதெல்லாம் நீ தேவையே இல்லை. இது ஷார்ட்கட்லேயே நீ யூஸ் பண்ணிக்கலாம். நான் அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 20 மீட்டர் மேலே போயிருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கா? ஏன்னா டாப் பாயிண்டில் போனாலும் வெலாசிட்டி 0 இருக்கும். அப்போ இங்கே இவனோட வெலாசிட்டினா 0. நம்ம இப்போ ரிலேட்டிவ் மோஷன் வச்சு கண்டுபிடிப்போம். இந்த பாடியில் ஆக்ட் ஆகிற வெலாசிட்டி என்ன? 0. இவனோட வெலாசிட்டி என்ன? 20. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 20 மீட்டர் இருக்குது. அப்போ இங்கே கிராவிட்டி எவ்வளோ? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ -g. இவன் மேலே -g. அப்போ ஆக்சலரேஷன் என்ன ஆயிடுச்சு சார்? 0 ஆயிருமா? ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் ஆஃப் பாடி பிஃபோர் தே கொலைட் இஸ் நாட் 0. வாய்ப்பு இல்லை, 0 ஆயிரும். ஸ்பீட் ஆஃப் த செகண்ட் பாடி ஜஸ்ட் பிஃபோர் த கொலிஷன் வந்து 10 கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்ப்போம் எப்போ கொலைட் ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன பண்ணலாம்? இவனை வந்து என்ன சொல்கிறேன்? நீ இங்கே தம்பி, நான் மேலே வரேன். இவன் என்ன சொல்லுவான்? அப்போ என்னோட திங்ஸ்லாம் உனக்கு தந்துடுவேன். ஓகே, கொடு. உன் வெலாசிட்டினா 0, என்கிட்ட கொடுத்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 கூட 0 சேர்த்தா அப்படியே தான் இருக்க போகுது. ஜிஜி கேன்சல் அவுட் ஆயிரும். இப்போ நல்லா பாரு, 20 மீட்டர் மேலே போகிறேன். ஹைட் எவ்வளோ வெலாசிட்டியில் போகிறேன்? 20 ஸ்பீடில் போகிறேன். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம். half gt ஸ்கொயர் கேன்சல். அப்போ டைம் என்ன ஆயிடுச்சு? 1 செகண்ட். 1 செகண்டில் போய் மோத போகிறான். கரெக்டாக இல்லை? 1 செகண்டில் போய் மோத போகிறான். 1 செகண்டில் 2 பேர் மோதுறாங்கன்னா இவன் ஸ்பீடு என்ன இருக்கும் சார்? 1 செகண்டில் 20ல் இருக்க இவனோட ஸ்பீடு 10 இருக்கும். ஏன்னா ஒரு செகண்டுக்கும் 10 குறையும். இவன் 0ல் இருந்தால் இவனோட ஸ்பீடு என்ன இருக்கும்? மோதுறப்ப 10 இருக்கும். ஏன்னா 1 செகண்டில் இவனும் 10 ஸ்பீடுக்கு வந்திருப்பான். அப்போ ஸ்பீட் ஆஃப் த செகண்ட் பாடி பிஃபோர் த கொலிஷன் 10 இருக்குமா? ஆமாம். இங்கே என்ன சொல்கிறான்? ஸ்பீட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாடி பிஃபோர் த கொலிஷன் 20 இல்லை. ஹைட் அட் விச் கொலைட் எவ்வளோ ஹைட்டில் சார் கொலைட் பண்ண போகிறாங்க? யோசிச்சு பாரு. 1 செகண்டில் வந்து மோதணும். 1 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான்? 5. ஏன்னா அந்த எக்ஸ் ஷார்ட்கட் இல்லை சார், புரியல. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ut + half at ஸ்கொயர். ஸோ half g into t ஸ்கொயர். ஸோ 5 into t ஸ்கொயர். இந்த t ஸ்கொயர் தான் நம்ம ஷார்ட்கட்டில் எக்ஸ்னு சொல்லியிருப்போம். அப்போ 5 மீட்டரில் வந்து மோதுவாங்க. இவன் 10 மீட்டர்னு சொல்லியிருந்தான். ஸோ 10 மீட்டர் வராது. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சு, நான் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.